தலையா. அதை யூஸ் பண்ணுற எல்லாருமே ட்ரிக்கு சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்க கிளப்புக்கு போகிறது, இது கேட்பார் கேள்வி இல்லாதவங்க மட்டும்தான் ரேபிட்டை யூஸ் பண்ணுறாங்க. உழைச்சி தான் எல்லாரும் காசு சம்பாதிக்கிறோம். ஸோ நாங்கள் நீங்கள் ஓட்டாதீங்கன்னு உங்களை சொல்லலை, நீங்கள் ஏன் எங்களை ஓட்டாதீங்க அப்படி சொல்கிறீங்களா? என் பக்கத்து வீடு எரிஞ்சா என்ன, என் வீடு நல்லா இருக்குன்னு நினச்சா அது சரியானது இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். இந்த கார்பரேட் ஏன் நீங்கள் உள்ளே வரும்போதே அப்போ இந்த அளவுக்கு எதிர்க்கலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லைங்க எதிர்க்கலை. என்னை வழி நடத்த வேண்டியவன் தவறனுடைய விளைவு தான் எங்களுக்கெல்லாம் இந்த சூழ்நிலை. சில நேரம் வெட்டியாக நின்றுட்டு இருப்பாங்க. இங்கேருந்து இங்கே வாங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வரமாட்டோம், அந்த ஏரியாவுக்கு வரமாட்டோன்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நிறையா இருக்கும். பட் ரேபிடோவில் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எங்களுக்கு நிறைய கோவம் உங்கள் மேலே வருது பார்க்குறீங்களா? என் நாட்டில் வந்து அவன் பணம் சம்பாதிப்பான், எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு மேலே நம்மளுக்கு கோவம் வரணுமே தவிர ஆட்டோ டிரைவர் மேலே வரக்கூடாது. டீனர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கேன், அங்கேருந்து எல்ஐசி போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? 4 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ கேட்பீங்கண்ணே? 150 ரூபா கேட்பாங்க. இப்போ உண்மையில் அதான் கேட்குறாங்களா? இவர் சொல்கிறாரு நான் நியாயமாக கேட்பேன் அப்படின்ட்டாரு. இவரை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. மீட்ரு கட்டணம் போட்டால் உங்களுக்கு எங்களுக்குமான பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ அந்த மீட்ரு கட்டணத்தை கோர்ட்டு சொல்லியும் தமிழக அரசு அறிவிக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்களா மீட்ரு போட்டால் கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோன்றது? நியாயமாக சொல்லுங்கள். அந்த காலத்தில் மீட்ரு இருந்து கரெக்டாக அது வாங்கிட்டு இருந்தோமா? நம்ம இருங்க பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். மீட்டர் கட்டணம் பொதுமக்கள் தான் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா 100 ரூபா போகிற இடத்துல நீங்கள் வந்து 200 ரூபா கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஓலா ஊபர் மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா? ஓலா ஊபர் நான் யார்? அவன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நபர். அவன் கிடையாது. சட்டத்தில் உள்ளது ஒரு கேஸ் அவன் மேலே போட்டு பாருங்க, செல்லாதரா அவன் சட்டானுவான். எல்லா ஆப் வேணாலும் வச்சுங்க. நீங்கள் இது கவர்மெண்ட் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அந்த பெட்ரோல் போடுறோம், கட்டுப்படி ஆகலை. பக்கத்துக்கு இங்கே தான் இவனுங்க வேற ஒரு பக்கம் பண்ணுறானுங்கன்ட்டு எல்லாம் கோவத்தையும் எங்கள் மேலே காட்டுறாங்க. தனி மனிதல் தாக்குதல் மாதிரி நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் ஒரு ஆளை போய் நாங்கள் பிக் பண்ண போனால் கூட அந்த ஓடிபி வாங்குறதுக்கு யாராவது எங்களை பார்க்குறாங்களா? அந்த பையன் காலேஜுக்கு போகிறானா, இந்த இடத்துல போய் நின்னா கேகே நகரில் நின்னா இந்த பொண்ணு இந்த ரேபிட்டோ இந்த டைமில் புக் பண்ணணுன்ட்டு அந்த இடத்துல நின்று அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி அவன் போய் விட்டுட்டு அப்புறம் அவன் வேலை பார்க்குறான். கவர்மெண்ட் தான் இதை தடை பண்ணணும். என்னோட தொழில் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில். அப்படி ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்டதா ராபிட்டோ? என்கிட்ட ஆப்ஷன் நிறைய என் கண்ணுக்கு எதிரில் இருக்குது. அப்போது எனக்கு எது சீப்போ அதை தான் நான் பார்த்து போவேன். தரம் இல்லாத பொருளை வாங்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ப்ரைவேட் ஒரு நிறுவனம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை நான் வந்து ஃபுல் டைமாக பயன்படுத்த போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டைமாக ஓட்டுறேன். அவங்களும் அவங்களோட வருமானத்துக்காக தான் ஓட்டுறாங்க. கூடுதலான வருமானத்துக்காக அவங்க இயக்குறாங்க. நாங்கள் அடிப்படை உணவுக்காகவே இந்த வண்டி இயக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. பல கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு பல கோடி ரூபாய் ஈட்டுறான். அவன் லாபத்தை மட்டும் ஈட்டுறான். ஃபுல்லாக அவன் போட்ட முதலீடு மொத்தத்தில் லாபம் எடுத்துறான். இதில் பாதிக்கப்பட்டது யார்? தொழிலாளி வர்க்கம். இடுப்பு எலும்பு தேஞ்சு போனவங்களாங்கிறாங்க. அரசே வந்து பைக் டாக்ஸியை வந்து அனுமதிச்சிருச்சு. ஆப்லாம் கிடையாது. அப்போ அலோவ் பண்ணுறீங்களா? ஓட்ட விடுவீங்களா? முதலாளித்துவம் வந்து தனக்கான சவக்குழியை தானே தோணிக்குன்னு சொல்லுவாங்க. போராடி தானே ஆகணும். நீங்களும் போராடணும், நானும் போராடிக்கிட்டே இருக்கோம். பொதுவாக ஒரு நாணயத்துக்கு வந்து 2 சைடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பிரச்சனையிலையுமே வந்து 2 சைடு மட்டும் தான் இருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்கிறது படி கிரேன்னு ஒரு ஏரியா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ டிரைவர்ஸ் பிரச்சனை விசஸ் பைக் டாக்ஸி பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம 2 சைட் ஆஃப் த காயின் பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் ஒன்று சொல்லலாம், பைக் டாக்ஸின்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் 3வது சைட் ஆஃப் த காயின் ஒன்று இருக்குது இங்கே. அதான் பொதுமக்கள். அவங்களோட சேவ் வந்து இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படி இந்த போராட்டம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோ அண்ணாக்கள் நம்மளோட இருக்காங்க, ரேப்பிடோ ஓட்டினவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி வந்து பொதுமக்களும் இருக்காங்க. ஒரு வாரமாக போராட்டம் போயிட்டுருக்குண்ணே. ஆட்டோ ஆட்கள் எல்லாமே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பைக் டாக்ஸியை வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக போராட்டம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் சைடு வந்து போராட்டம் நடத்தவங்க பக்கத்தில் ஆதரவாக நிற்பாங்க. ஆனால் இந்த போராட்டத்து பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கோவம் உங்கள் மேலே வருது பார்க்குறீங்களா? ஏன்னு நினைக்கிறீங்களே? பொதுமக்களுக்கு வந்து பொது போக்குவரத்து பலப்படுத்தாமல் அரசு புறக்கணிக்கிற அடிப்படை தான் அவங்களுடைய கோபம் எங்கள் பக்கம் திரும்புது. பொது போக்குவரத்தில் அவங்க வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்தா பைக் டாக்ஸியோ இல்லை ஆட்டோவோ அடுத்த ஸ்டெப்புக்கு வரும், 2வது இடத்துக்கு வந்துடும். பொது போக்குவரத்து பலவீனமாக இருக்கிறதுனால தான் பைக் டாக்ஸி தேவைப்படுது, ஆட்டோ தேவைப்படுது.
சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அந்த சட்டம் அமுல்படுத்தும் போது சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இயங்குகிறோம். ஆட்டோ ஓட்டுநர் இயங்குகிறோம். எங்களுக்காக பர்மிட்னு ஒன்று கொடுத்து அனுமதி சீட்டுன்னு கொடுத்து அந்த அனுமதியின் அடிப்படையில் இயங்குகிறோம். ஆனால் பைக் டாக்ஸிக்கு என்பது அப்படி கிடையாது. பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற வாகனம். பைக் டாக்ஸி ஓட்டுன நபர்கள் மீது எங்களுக்கு ஒரு எந்த விதமான வெறுப்புணர்வோ கோபமோ கிடையாது. எப்படிங்க பாதுகாப்பற்ற வாகனம் பைக் டாக்ஸின்னு சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போது எங்களுக்கு ஆட்டோவில் வரக்கூடிய பயணிக்கு வந்து இன்சூரன்ஸு, மற்றபடி வாகனத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு எந்த விதமான விபத்து ஏற்படாத ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான வாகனம். பைக் டாக்ஸி அப்படி கிடையாது இல்லை. அப்போ ஓனாக ஓட்டும்போது அது ஓன் ரிஸ்க்கு. அவர் சொந்தமாக போகிறாரு, மனைவி ஏற்றின்னு போகிறாரு, பிள்ளையை ஏற்றின்னு போகிறாரு, அதில் ஒன்றும் தப்பு. அதுதான் இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் ஒரு வரையறை கொண்டு வரோம், எஃப்சி அவங்களுக்கும் கொண்டு வரோம், கமர்ஷியல் வெஹிக்கலாக யூஸ் பண்ணும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் போராட்டத்தில் வந்து இன்னொரு குரல் வந்து மொத்தமாக பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும். அந்த ஒரு குரல் எப்படி பார்க்குறது? இல்லை, மொத்தமாக பைக் டாக்ஸியை பேன் பண்ணணுன்றது சரியான பார்வை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தந்த வாகனம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம அனுமதி வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிறது தான் பைக் டாக்ஸி. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சட்டம் இல்லை. எந்த அடிப்படையில் அந்த சட்டத்தை அமுல்படுத்துனாங்கன்னா 2019 புதிய சாலை போக்குவரத்து சட்ட மசோதா அடிப்படையில் அப்படி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அது போதுமான பாதுகாப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை இல்லை. அந்த கடமையிலேருந்து அவங்க தவறுறதை தான் அதுதான் அரசு அதான் சொல்லுது. இப்போ அரசு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு வரையறை கொண்டு வரோம். அரசு வந்து அந்த வரையறை என்பது இப்போ எழுத்து பேப்பராக இருக்கும். இல்லை, அது ஒன்றும் இல்லை. எஃப்சின்றது பேப்பர். ஓகே. வண்டி கண்டிஷனாக இருக்குதுன்றது பேப்பரில் நிரூபிக்கிறது. ஓகே. சாலையில் ஓட்டும்போது எங்களுக்கு ஏற்படுற விபத்தை காட்டில நீங்கள் பைக்குக்கு ஏற்படுறது தான் அதிகம். நீங்கள் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் தான் அதிகம், ஆட்டோவில் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது ஆட்டோவில் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதே தவிர 2 வீலரில் பாதுகாப்பு கிடையாது. இப்போ பைக் டாக்ஸி வந்து ஓட்டினவங்களும் முறையில் அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து பைக் டாக்ஸியில் போகிறதுல வந்து பாதுகாப்பு இல்லை, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோம். உயிரிழப்பு வந்து எங்கே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை நடந்திருக்கு, பைக் டாக்ஸி ஓட்டி எத்தனை நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு அம்மா இறந்து போனாங்க. சென்னையில் அன்னாரிவாளையம் பக்கத்தில் போகும்போது ஒரு அம்மா இறந்தாங்க. மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி எஃப்சி பண்ணுறாங்க, எஃப்சி கொண்டு வரலாம். எஃப்சி கொண்டு வந்தால் இப்போ எங்களுக்கு இவங்க சொன்ன மாதிரி ஒரு பேப்பர், அந்த மாதிரி அரசு ஒரு வழிமுறைப்படுத்தினாலும் இவங்க வந்து எங்களை பேன் பண்ணணும். இவங்களோட நோக்கம் வந்து நாங்கள் ஏதோ சம்பாரித்து நாங்கள் அது என்ன சொல்கிறது, ஒரு டைம் பாஸாக ஓட்டுற மாதிரி ஆட்டோக்காரன்னு பேசுகிறாங்க. நான் உங்களை சொல்ல மொத்தம் எல்லாமே வந்து ஒரு எதிரி மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எத்தனையோ பேர், இப்போ நான்லாம் வந்து எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அப்பா லாரி டிரைவர், அப்பா இறந்துட்டார். ஆனால் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் படிக்க வச்சு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி நானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சென்னையில் வந்து இருக்கேன். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி டைம் பாஸ்க்கு நான் ஓட்டுறாள். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கு. நான் ஓட்டுறதே மிஞ்சி போனால் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. அவர் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறாரு, அதை பார்த்துட்டு இதை வந்து டைம் பாஸாக அவர் ஓட்டுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு அந்த சம்பளம் வந்து 15லேருந்து 20 தான். சென்னையில் 20,000 வச்சு நான் இங்கே இல்லை, எனக்கு சொந்த ஊர் வந்து காரைக்குடி பக்கத்தில். இங்கே வீட்டு வாடகை, என் பாப்பாவுக்கு பால் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு கார்ப்பரேட், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ரைவேட் ஒரு நிறுவனம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை நான் வந்து ஃபுல் டைமாக பயன்படுத்த போகிறது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்ட் டைமாக ஓட்டுறேன். இதனால் நீங்கள் எல்லாம் என்ன ஆகுறீங்கன்னா, தனிமனிதல் தாக்குதல் மாதிரி நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் ஒரு ஆளை போய் நாங்கள் பிக் பண்ண போனால் கூட அந்த ஓடிபி வாங்குறதுக்கு யாராவது எங்களை பார்க்குறாங்களா, அவங்கனால எங்களுக்கு எதுவும் நடந்துருமா? அந்த கஸ்டமர் ஏறும்போது அவரே சொல்கிறாரு, அண்ணே கொஞ்சம் தூரம் என்னென்னா, அண்ணே இப்போ இது நம்ம வீட்டு பையங்க தானே இந்த பைக் டாக்ஸி போகிறது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க வாடகை பிரச்சனை இருக்க மாதிரி ஃபீஸ் கட்டுறது, சாப்பிட்றது, அதே மாதிரி இருக்க ஆட்கள் தானே. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு அப்பர் கிளாஸ் சொசைட்டிலேருந்து வந்து பைக் டாக்ஸி ஓட்டல, அவங்களும் அவங்களோட வருமானத்துக்காக தான் ஓட்டுறாங்க. இது நம்மளோட வருமானம் வாழ்வாதாரத்துக்காக தானே ஓட்டுறாங்க. இப்படி ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கும் போது இதுக்கு என்ன பதில் இருக்குது? முழு நேர தொழிலாகவே அது ஒரு ஆட்டோ டிரைவருங்கிறது நாங்கள் முழு நேர தொழிலாகவே இது நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது என்னுடைய பொண்ணு வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் சொல்லிட்டார். என்னுடைய பொண்ணு வந்து பிஇ படிக்கிறான். நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர். குறைஞ்சபட்சம் 1,20,000 ரூபாய் பிஇ படிக்கிறதுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு கட்டணும்.
அப்போது அந்த பி படி இன்றைக்கி நிலமை வந்து காலையில் நாங்கள் வந்து இந்த 12 1 மணி ஆக போகுது, இது வரையிலுமே ஒரு சவாரி குடம் கிடையாது. அப்போது ப்ரொஃபஷ்னலாகவே எங்கள் தொழில் வந்து ஓட்டுநர் தொழில் தாங்கும்போது கூடுதலான ஒரு வருமானத்தை வச்சு அவங்களாலேயே அந்த மெயின்டைன் பண்ண முடியல இந்த மாநிலத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால், முழு நேர தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களால் நான் எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும்? அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நபர் இருக்கும்போது அவங்க வந்து பைக் டாக்ஸியில் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அப்போ 2 பேராக இருக்கும்போது ஆட்டோவில் வருவாங்க, 3 பேராக இருக்கும்போது. இன்றைக்கி கூடுதலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இங்கே முன்னாடி வந்து ஐடியில் இருக்கும்போது நாங்கள் வந்து எப்போவுமே வந்து சாதாரணமாக ஒரு தொழிலை வந்து அழிக்கணும்னு நினைக்கிற யாருமே பண்ண முடியாது. இப்போ என்னுடைய தொழில் இருக்குன்னா, என் தொழிலில் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 5 லட்சம் பேரோட முடிய போகிறது கிடையாது. இதை நம்பி 40 லட்சம் பேர் இருக்கிறான். ஒரு தொழிலை ஒட்டி இன்னொரு 8 தொழில் வரும். அதில் வந்து ஆட்டோன்னு எடுத்திங்கன்னா டிங்கரு, பெயிண்டரு, லைனரு, பேர் பார்ட்ஸ், இப்படி அதுக்குள்ளே இந்த ஆட்டோ தொழில் சார்ந்து 8 தொழில் வந்துடும். அப்போது என் தொழில் பாதிக்கப்படும் போது இந்த 8 தொழிலும் பாதிக்கப்படும். கூடுதலான வருமானத்துக்காக அவங்க இயக்குறாங்க, நாங்கள் அடிப்படை உணவுக்காகவே இந்த வண்டி இயக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ 2க்குமான வித்தியாசம் இருக்குது. இப்போ கார் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நானே வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன். இதில் வந்து மீட்ரு கட்டணம் தேவை கிடையாது. அவங்க வாகனத்தில் அவங்களே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கிறதே கிடையாது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் டிரைவருக்குமான ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரத்தை என் தொழிலை என்னால் பாதுகாத்துக்க முடியாது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 2013 கொடுத்த மீட்ரு கிட்டத்தட்ட 11 ஆண்டு வந்துச்சு. எவ்வளோண்ணே அப்போ அந்த 2013 12 ரூபாய் கிலோமீட்டருக்கு மினிமம் வந்து 25 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அன்றைக்கி இருந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் இந்த மீட்டர் கட்டணம் அறிவித்தாங்க. 11 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 11 ஆண்டு காலம் முடிஞ்சு நீங்கள் வந்து மீட்டர் கட்டணத்தை ஏற்றி கொடுங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பறக்கும் படையெல்லாம் போட்டு ஆட்டோவை பிடிச்சாங்க. அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து சராசரியான வருமானம் இருந்துச்சு. உண்மையானா கொஞ்சம் கஷ்டம். வந்து 11 வருஷம் ஆச்சுலண்ணே. ஆமாம். இப்போ வந்து ஆட்டோ ஆட்கள் தரப்பில், சங்கம் தரப்பில் இந்த மீட்டரை வந்து ஏற்றணும், அது மாதிரி எத்தனை வாட்டி போயிருக்கீங்க அரசுகிட்ட போய் பேசி? கிட்டத்தட்ட ஒரு 4 முறை தொழிற்சங்கங்கள் பேசியிருக்காங்க. அரசு என்ன சொல்கிறாங்க? அரசு வந்து நம்ம அவங்க பேர் என்ன, உள்துறை செயலாளர், அவங்ககிட்ட போகும்போது இது வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு, இது வந்து முதலமைச்சர் டேபிளில் இருக்குது, அதனால் அது வந்துடும் அப்படின்னாங்க. அதையும் வாங்கி கோர்ட்டும் ஆர்டர் போடுது. சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மீட்டருக்கு இப்போ எவ்வளோ இருந்தால் நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கான நியாயமாக எவ்வளோ இருக்குன்னு எங்களை பொறுத்தவரை கிலோமீட்டருக்கு 25, மினிமம் 50 ரூபா கொடுத்து இப்போ பொதுமக்களே நார்மலாகவே கொடுத்துட்றாங்க. கிலோமீட்டருக்கு 25. ஆமாம். சரிண்ணே, இப்போ வந்து நான் டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கேன். அங்கே வந்து எல்ஐசி போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? டி நகர் பஸ் ஸ்டாண்ட் எல்ஐசி வந்து 4 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ கேட்பீங்கண்ணே? இப்போ எவ்வளோ கேட்பீங்க? இப்போ வந்து அந்த டிராஃபிக்கு மற்றத்தை பொறுத்து தான். வாயில் பேசும்போது அவங்களுக்கு பேரம் பேசி போகிறோம். அப்போது ஒருத்தருக்கு நான் ஒரு ரேட்டு கேட்பேன், இவர் ஒரு ரேட்டு கேட்பாரு, அவர் ஒரு ரேட்டு. அப்போ பொதுமக்கள்கிட்ட இல்லைண்ணா, எனக்கு அது புரியுது. பொதுமக்களாக கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து மீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபான்னு கேட்குறீங்க. இப்போ நீ அடிப்படையில் இப்போ நான் போயிட்டு டி நகர் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது ஒரு ஆட்டோ நாட்டை வந்து எல்ஐசி போகணுன்னு கேட்குறேன் 4 கிலோமீட்டருக்கு. அவர் வந்து எவ்வளோ கேட்பாருன்னு நீங்கள் என்ன சொல்லுங்க. அவ்வளோ தான் நான் கேட்குறேன். டி நகர் பஸ் ஸ்டாண்டில் 5 கிலோமீட்டர்னா 150 ரூபா கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன கணக்குக்கு 4 கிலோமீட்டர் சொன்னீங்க, 5 கிலோமீட்டர் 125 ரூபா, எக்ஸ்ட்ரா 25 ரூபா கேட்குறீங்க. உண்மையில் அதான் கேட்குறாங்களா? முதல்ல வந்து இவங்களோட ஆட்டோ அப்புறம் இவங்க ரேப்பிடோ இவங்களோட இதுக்குள்ளே நான் போகாமல் பணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. அது 2 விஷயம். ரேப்பிடோ மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பார்வையில் வந்து ஆட்டோ அண்ணாக்கள் வந்து அதிகமாக காசு கேட்குறாங்க. ஆட்டோ அண்ணா வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு தொகையை சொல்லிடுறாங்க, அந்த தொகைக்கு மேலே வந்து இன்னொரு காசு கேட்குறாங்க. அது வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஏன் போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 நாள் முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பூந்தமல்லியிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டை நான் போனேன். நீங்கள் எவ்வளோ நான் கேட்பீங்க சும்மா சொல்லுங்களேன். பூந்தமல்லியிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டை மதுரவாயில் பைபாஸில் ஒரே ரோட்டில் போகிறோம். நம்ம பூந்தமல்லியிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டை எவ்வளோ கேட்பீங்க? பூந்தமல்லியிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டை ஒரு 250-300 ரூபா. எனக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னா, ஒரு அண்ணா ஆட்டோன்னா 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் கேட்டார். நான் கேட்குறேன், ஆனால் அதிகமாக இருக்குன்னா 550 சொல்கிறீங்களா அப்படின்னா 600க்கு மேலே ஆகும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு.
இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான ஒரு நிலவரம். அது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான். நான் ஓலாவில் போய் பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ போட்டுருங்க, 263 ரூபா கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் கால் பண்ணேன், அவர் என்ன சொன்னார்னா, எவ்வளோ சார் தரீங்க அப்படின்னோடனே 263 காட்டுதுங்க, நான் ஒரு 300 தரேங்க அப்படின்னு சொன்னேன். அவர் 350 கேட்டார். ஒரு 350 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுங்க, ஏன்னா டிராஃபிக் போயிட்டு வரதுக்கு இருக்கும், ஏன்னா பீக் வருது, ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. நான் என்னங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு 350 ரூபா கேட்குறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கேட்குறீங்க, இதுக்கு நான் ஓலா காரில் போட்டேன்னா அதே ஒரு 50 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், அதிலே நான் போயிடுவேனே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை வேண்டாங்க, நீங்கள் வேறு யாருன்னா பார்த்துக்குங்கன்னு ஃபோனை வச்சிட்டாங்க. இன்னொருத்தர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணிட்டு சார் ஓகே ஓகே வரேன் சார்ன்னாரு. அது கரெக்டாக வந்து நிற்கிறாரு. நான் வந்து 263 காட்டுதுன்னாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள் பே பண்ணிடுறேன்னு சொன்னேன். 20 ரூபா தான் எக்ஸ்ட்ரா நானே கொடுத்தேன். சரி பரவாயில்ல போகிறாரு இந்த பீக் ஹவர்லன்னு சொல்லிட்டு 280 ரூபாவில் முடிஞ்சிச்சுங்க. 580 ரூபா எங்கே இருக்குது, 280 ரூபா எங்கே இருக்குது? இந்த இது பார்வை இருக்கேனே, இது வந்து நான் உங்களை நான் விமர்சனமாக சொல்லவே இல்லை, தயவுசெய்து அதை எடுத்துக்காதீங்க. நீங்களும் எங்களை மாதிரியான வீட்டிலேருந்து வந்தவங்க தான், இவங்களும் எங்களை மாதிரியான வீட்டிலேருந்து வந்தவங்க தான். நீங்கள் 2 பேருமே பொதுமக்கள் சார்ந்த ஒரு வேலையில் தான் இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு நீங்களும் நானும் காரணம் கிடையாது. அதுதான் முன்கூட்டியே சொன்னோம். பறக்கும் படையெல்லாம் போட்டு பிடிச்சாங்க, மீட்ரு கட்டணம் போட்டால் உங்களுக்கு எங்களுக்குமான பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ அந்த மீட்ரு கட்டணத்தை கோர்ட்டு சொல்லியும் தமிழக அரசு அறிவிக்க மாட்டேங்குது. அப்போ அது யார் மேலே, இப்போ உங்களுக்கு எங்களை யார் மோத விடுறது? அரசு தானே மோத விடுது. கோவம் யார் மேலே வரணும்? அரசு மேலே தானே வரணும். அதுக்கு பதில் ஆட்டோ டிரைவர் மேலே வரக்கூடாது. அப்போ நீங்கள் கோவப்பட வேண்டியது அரசு மேலே தான். இந்த அரசு வந்து 11 அரசு மேலே வந்து நீங்கள் கோவப்பட வேண்டியது, நீங்கள் சொல்கிறது மீட்டர் வைக்கல, மீட்டர் எங்களுக்கு முறைப்படுத்தி தரலன்னு சொல்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான சார்ஜ் வந்து ஒரு நியாயமாக கேட்குற இடத்துலேருந்து தொகையிலேருந்து ஒரு டபுள் மடங்கு கேட்கும் போது நம்ம அங்கே போயிட்டு ஏன் ஆட்டோ அண்ணா இப்படி கேட்குறீங்கன்னு உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். கரெக்டாக உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் மீட்ரு போட்டு ஓட்டுறோன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு கரெக்டான ஒரு மீட்ரு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பூந்தமல்லியிலேருந்து சிந்தாதிரிப்பேட்டை போகணும். சார் சொன்ன மாதிரி 265 ரூபாயை வரட்டும். நான் அங்கேருந்து மீட்ரு போட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்னு எனக்கு அங்கேருந்து வேறு எதுங்கிறது சவாரி கிடச்சிடும். ஆனால் இந்த கேள்வி எனக்கு அதிக ரொம்ப நாளாகவே இருக்குது. நீங்கள் வந்து இருங்க நான் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ ரிட்டர்ன் வந்து எனக்கு அதே பூந்தமல்லியிலேருந்து சிந்தாரிப்பேட்டிலேருந்து பூந்தமல்லிக்கோ இல்லை பெரியமேட்டுக்கோ இல்லை அந்த சைடில் வேறு எங்கே வேணாலும் ஒரு சவாரி கிடச்சிடும். அப்போ கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு அங்கேருந்து நான் வர்ற காசு இருக்குல்ல, இங்கேருந்து நான் ரிட்டர்ன் போகும்போது அவர் கேட்டால் அந்த 550 ரூபா வந்து 600 ரூபா அந்த காசு எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். 500 ரூபா காசு எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து இப்போ மீட்ரு கட்டணம் சொல்கிறாரு, ரேபிடோ சொல்கிறாரு, அதில் வந்து இவ்வளோ தான் வந்துச்சு. இந்த கட்டணத்தை யார் இது தீர்மானிச்சது? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அரசு தீர்மானிக்க வேண்டிய கட்டணத்தை தனியார் நிறுவனம் தீர்மானித்து இந்த கட்டணத்துக்கு ஓட்டலான்னு சொன்னால், அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கும் மீட்ரு கட்டணத்துக்கு நாங்கள் போய் நாங்கள் எஃப்சி பாயிண்ட்டுக்கு போனோம்னா மீட்ரு ஓடி அந்த கிலோமீட்டர் போனால் தான் எஃப்சி பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது எதுக்கு வைக்கிறாங்க? அப்போ இப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம வரையறுக்கப்பட்ட இதுக்குள்ளேயே நம்ம வரல. அப்போது ஆளுக்காளு முரண்பாடு, முரண்பாடான கருத்து, போக்குவரத்து, இது எல்லாமே இருக்குது. இப்போது வெறுமனே டாட்டா மேஜிக் இருக்குது, அதுக்கு வந்து அரசு வந்து நஷ்டத்தில் இத்தனை நஷ்டத்தை தான் ஓடுதுன்றாங்க. ஆனாலும் அதை வந்து பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசால் சரியான போக்குவரத்து கொடுக்க முடியலைங்க தான் அதை அனுமதிக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பைக் டாக்ஸிக்கு வந்து எதிராக நடக்கிறது கிடையாது. பைக் டாக்ஸியை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த வாகனத்தை எதுக்காக அவங்க வாங்கினாங்க? ஆட்டோவை நாங்கள் எதுக்காக வாங்கினோம்? நாங்கள் பொது தளத்தில் ஓட்டுறதுக்கு. இது இந்த ஊரில் மட்டும் இல்லைண்ணே. பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஊர்லேயே பேன் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில், டெல்லியிலாம் ஓட்டினாங்க, பேன் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னலாகவே வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேயுமே வந்து அங்கேயும் இது அப்போ என்ன, நீங்கள் டுக் மாதிரி இப்போ நீங்கள் சவுத் அது பக்கம் டுக் மாதிரி ஒரு ஆட்டோ மாதிரி டுக்டுக்குவாங்க, கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பைக் டாக்ஸி வந்து ஒரு இதில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வரையறைக்கில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பைக் டாக்ஸிலே வந்து ஒரு வருமானம் வர்றதுக்கப்புறம் மொத்தமாக பைக் டாக்ஸி ஓட்டினா அது ஓகே உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தான். இப்போ வந்து இதுக்காக நாங்கள் கொண்டு வரல, அவங்க வந்து வேறு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து இதோட சேர்த்து இது பார்ட் டைமாக தானே பார்க்குறாங்கன்றாங்க. பைக் டாக்ஸி முழு நேரமாக வேலை பார்க்குறவங்களை வந்து அலோவ் பண்ணுவீங்களா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இது வந்து அரசு ஊழியர் இல்லாத தனிநபர்களுக்கான வரும்போது ப்ரைவேட் செக்டரா இல்லை முறைசாரா தொழிலாளியா அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த கேள்வி வந்துடுது. இதே ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, இந்த அரசு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அடுத்த தொழில் பண்ணக்கூடாது, அதுவும் சட்டம். ஆனால் அதே அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்க இதே பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணுறாங்களா, அது அரசு நடவடிக்கை எடுக்குமா?
அரசாங்கத்தை தான் கேட்கணும். இது இந்த கேள்வி தான். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, பைக் டாக்ஸி நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்னா, ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசு ஊழியர் சம்பளத்தை வாங்கிட்டு அதே வந்து பைக் டாக்ஸியும் ஓட்டுறாங்க. இன்னைக்கு நீங்க சரி ஓகே நீங்க இல்லைங்க, அப்படி பண்ணக்கூடாது. கருத்துக்கு மைக் கொடுத்துருங்க நினைக்கிறேன். தாம்பரத்தில் வீடு, தலைமைச் செயலர் பாரிஸில் வேலைன்னு வச்சுக்கோங்க. அவர் அங்கேருந்து வரது பெட்ரோல் சொல்லி ஏற்றின்னு வந்துடுறாரு. ஆனால் இல்லை வேலை முடிச்சிடுறாரு. ஓகே, முடிச்சுட்டு திரும்பி போகும்போது இது பண்ணி பைக் டாக்ஸியில் போகிறார். பைக் டாக்ஸி சவாரி பார்த்துனே போயிடுறாரு. மீட்டர் இருக்கும்போது எதனா பிரச்சனை வந்ததா அரசாங்கத்துக்கிட்ட? மீட்டர் காலைல 4 மணி நேரம் ஓட்டும், சாயங்காலம் 4. இப்போ இல்லை, நான் சொல்கிறது 93 94 எதனா எந்த கம்ப்ளைண்ட்னா யூனிஃபார்ம் இல்லையா பிடிப்பாங்க, எஃப்சி பண்ணலையா, இன்சூரன்ஸ் இல்லையா, இதான் பிடிப்பாங்க. மற்றபடி ஓட்டின்னு தான் இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. டாக்ஸி, கால் டாக்ஸி வந்துச்சு, இந்த பைக் டாக்ஸி இப்போ அடுத்தது வந்துச்சு. அப்புறம் வேறு என்ன வரும், இந்த ஹெலிகாப்டரில் பறந்து போகிற மாதிரி ஏதோ வச்சுக்கிறாங்க, ஏதோ போட்டிருக்காங்க. பெங்களூர் டு சென்னைக்கு இத்தனை மணி நேரத்துக்கு போயிடலாம், இது மாதிரி வருது. அதனால் இது வந்து இந்த நிர்ணயம் பண்ணல அவங்களுக்கு. அரசாங்கம் வந்து இவ்வளோ தான் பண்ணோம், இல்லை அவங்களுக்கு எங்களை ஆட்டோ மாதிரி அவங்களுக்கு ஒரு வண்டி போட்டு அந்த தொழிலை முறைப்படுத்த சொல்லுங்கள். அதான் முறைப்படுத்துறது தானே இப்போ பேசியிருக்காங்க. எங்கே பண்ண போகிறோம் எங்களே பண்ணலையா சார்? இத்தனை வருஷமாக இதில் நான் இனிமேல் வேலைக்கு போக போகிறதில்ல, எந்த வேலைக்கும் சேர்க்க போகிறதில்ல, வயசாகி போச்சு. இப்போ இதை நம்பி தான் நாங்கள் பழைக்கிறோம். இவங்க பண்ணுறது சரியில்லை. பைக் டாக்ஸியை மட்டும் முடிச்சிட்டா இல்லாட்டி பேன் பண்ணிட்டா வந்து இப்போ எல்லாமே உங்கள் கோரிக்கை எல்லாமே தீர்வு கிடைச்சிருமா? இல்லை, கிடைக்காது. அதுதான் என்ன, பைக் டாக்ஸி என்ற அந்த போக்குவரத்து என்பது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மேலை நாடுகளில் இருக்குது. நம்ம நாட்டில் வந்தால் என்ன, அப்படி வந்தால் என்னன்னு கேட்கல. இப்போ ஒருத்தர் வருமானம் இப்போ நீங்கள் ஒரு சொன்னார்ல, இப்போ எல்லாருக்கிட்டேயும் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு வேலைகள் பார்த்து அந்த வருமானம் கிடைக்கிறத வச்சு குடும்பம் நடத்த முடியுதான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான பதில் வந்து இல்லைன்னு தான் உண்மையான பதில். நடுத்தர மக்கள்கிட்டையும் எளிய மக்கள்கிட்டையும் வந்து ஏதாவது 2 தொழில் தேவைப்படுது இப்போதைக்கு. வாடகையாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃபீஸாக இருந்தாலும் சரி, பசங்க கேட்குறது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து இது ஒரு தொழில் ஆப்பர்ச்சுனிட்டியாக தானே இவங்க பார்க்குறாங்க. அது கரெக்டு தானே? இல்லை இப்போ இவர் பைக் டாக்ஸி ஓட்டுறாருல, இவர்கிட்ட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வந்துச்சு, ஆட்டோ தான் ஓட்டிருப்பாரு. கரெக்டாக? கண்டிப்பாக அதான் ஓட்டிருப்பாரு. எங்கள் அப்பா வந்து டிரைவர், அப்பா லாரி டிரைவர். பஸ்ஸும் லாரி நேருக்கு நேர் முதல்ல அப்பா இறந்துட்டார். ஸோ அப்பா லாரி டிரைவர்னால நான் இப்போ உங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ இதே எங்கள் அப்பா கூட இருந்தால் என் நண்பர் எங்கள் பெரியப்பாவாக இருப்பீங்க. இதை இல்லைண்ணே சொல்லிடுறேன். ஆனால் இதே மற்ற ஆள் இப்போ நான் வந்து உள்ளே இருக்கிறனால நண்பர் மாதிரி நீங்கள் எனக்கு தோணுது. அதே நான் வெளியில் ஒரு கஸ்டமரை ஏற்ற போனாவோ எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ என்ன மாதிரி குடும்பத்துலேருந்து வந்தவங்க வெளியில் போகும்போது எனக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், அந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இப்போ வெளியில் போகும்போதுமே எனக்கு இந்த ரேப்பிடோ நான் ஓட்டுறேன்னு சொல்கிறேன்ல, இதை வந்து நான் பார்ட் டைமாக தான் ஓட்டுறேன். இதை தான் உங்களோட முழு நேர இதுவே என்ன தெரியுமா எதிர்க்கிறீங்க, அவர் பார்ட் டைமாக ஓட்டுறாரு. அந்த டைமு தான் என்னோடய குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்சது. எனக்கு வாரத்தில் 6 நாள் ஆஃபீஸ்னால் அந்த ஒரு நாள் தான் எனக்கு. அந்த ஒரு நாள் நான் ஃபுல் டைமாக ஓட்ட முடியாது, உங்களுக்கும் தெரியும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டி நகர் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக அதை இது பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அதிகபட்சம் கிடைக்கிறதே எங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தை நாங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிட முடியும்னே. ஒரு சவாரி எடுத்தால் காசு நாங்கள் இவன் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு சவாரி எடுத்தால் ஒரு சவாரியுடைய தூரம் என்பது ஒரு 2 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அது ஒரு 60 ரூபான்னா அதுக்கு இன்ஸ்டிடியூட் 40 ரூபா கொடுத்தான். ஒரு உதாரணத்துக்கு இன்சென்டிவ் அதிகம், ஓட்டுற சவாரியை விட இன்சென்டிவ் அதிகமாக இருந்தது. அப்போ என்னன்னா அவனுக்கு வருமானம், கூடுதலான வருமானம் வந்தது. பறந்து அந்த சவாரியை பார்த்தாங்க. அதே போல் தான் இந்த ரேபிட்டோவும் என்னாச்சு, அவங்க பறந்து சவாரி பார்த்தவங்க நிலமை இன்றைக்கி கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு எடுத்து வந்து நிப்பாட்டுறான். நீ சவாரி பார்த்தனா எனக்கு காசு கொடுன்றான். பல கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு பல கோடி ரூபாய் ஈட்டுறான். அவன் லாபத்தை மட்டும் ஈட்டுறான். ஃபுல்லாக அவன் போட்ட முதலீடு மொத்தத்தில் லாபம் எடுத்துறான். இதில் பாதிக்கப்பட்டது யார்? தொழிலாளி வர்க்கம், இடுப்பு எலும்பு தேஞ்சு போனவங்களாங்கிறாங்க. இப்போயும் அந்த டிரைவர்ஸ், இந்த ரேபிட்டோவில் ஓட்டுறவங்க அவங்களுக்கு லாபமே கிடையாது. இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது முதலாளிகளுடைய லாபம் தான். ரேபிட்டோ நிறுவனம் கொள்ளையடிக்கிறது நம்மளை பயன்படுத்துது. அதுக்கு வேலைவாய்ப்பற்ற இந்திய சூழல் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. பைக் டாக்ஸி ஓட்டுருவோண்ணே, பொதுமக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு கோவம் இருக்குல்ல, இவங்க இவ்வளோ கேட்குறாங்க, இங்கே போகிறதுக்கு இவ்வளோ கேட்குறாங்க, அந்த இது கேட்குறாங்கன்றது இல்லை. மீட்டர் மட்டுமே இல்லை இப்போ மீட்டர் போட்டாலும் சரி. இப்போ ஒன்றும் இல்லை, ஓலாவே எடுத்துக்கோங்கண்ணே. ஓலா இது ஒவ்வொருல எடுத்துக்கோங்க. அதில் புக் பண்ணிட்டு வந்தால் கூட வந்து அதுக்கு மேலே ஒரு காசு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் வந்து நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நானே அனுபவிச்சிருக்கிறேன். நானும் ஒய்ஃபும் தாம்பரத்துலேருந்து பள்ளிக்கரணை வர்றதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அங்கே வந்து இதில் ஆப்பில் தான் புக் பண்ணப்போ
ஃபஸ்ட்டு வந்து 250 ரூபா சொச்சம் காமிச்சிது. நைட்டு ஒரு 9 மணி இது இருக்கும். அப்போ 250 ரூபான்றது 12 கிலோமீட்டருக்கு அது பார்த்துக்கோங்க. அது போக அவர் கால் பிக் பண்ணவர் கேட்டவர் வந்து 450 ரூபா கேட்டார். நைட் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. நம்மளும் சரி போக முடியல, வேறு போக்குவரத்து இல்லை, பஸ்ஸு கரெக்டாக இருக்காது, லக்கேஜெலாம் தூக்கிட்டு போகிறதுக்காக தான் இது புக் பண்ணுறோம், சரி போயிடலான்ட்டு. 450 ரூபா கேட்டார் அவர். இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்மளால் அவ்வளோ தர முடியாது சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டோம். அதே இன்னொருத்தர் 250 ரூபா அந்த இதில் காமிச்சதுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா கேட்கல அவர். ஆனால் போயிட்டு சேர்த்து ஏன்னா இது அது ஒரு பழகிட்டோம், நம்மளே இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்து பழகிட்டோம். இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் நீங்கள் மீட்ரு சொல்கிறீங்களா, மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்குறதுன்றது வழக்கமாகவே இருந்தது தான். இங்கே மீட்ரு போட்டு தான் கரெக்டாக அதுதான் வாங்கணுமா, அந்த காலத்தில் இருந்தாலும் அதுவும் இல்லை. இப்போது அந்த மீட்டருக்கு மேலே கேட்டது தான் இப்போ வந்து இந்த ஓலாவோட ரேட்டுக்கு மேலே கேட்குற மாதிரி மாறி இருக்குது இப்போது. ஸோ அது காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா மீட்ரு போட்டால் கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோன்றது, நியாயமாக சொல்லுங்கள். அந்த காலத்தில் மீட்ரு இருந்து கரெக்டாக அது வாங்கிட்டு இருந்தோமா நம்ம? மீட்ரு வரல. இல்லை ஒரு நிமிஷம், அவர் கேட்டது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போது ஓலா அதில் வந்து 250 ரூபா, அதுவே தப்பு. அந்த கட்டணத்தை வந்து அதுவே பண்ணாட்டோன்னா அதில் தான் அவர் புக் பண்ணுறாரு. அதில் கூட வாங்குறாங்க குறையா வாங்குறாங்கங்கிற விவாதமே தப்பு. முதல்ல அரசு வந்து நிர்ணயிச்சிச்சு, அந்த அரசு கட்டணத்தை இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் எங்கேயோ இருந்து நிர்ணயிச்சதை இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுங்க. இப்போ இல்லைண்ணா, ஒரு நிமிஷம் சொல்கிற பாயிண்ட் தான். இப்போ என்னென்னா, இப்போ நான் போய் ஒரு ஸ்டாண்ட் ஆட்டோவில் கேட்டால் அந்த இடத்துக்கு வந்து 500 ரூபாய் கேட்டிருப்பாங்க. அதனால தான் அவர் ஓலாக்கே போட. அதுதான் இப்போ அந்த நிலைமைக்கு எங்கே வந்து இல்லைங்க, அவர் கேட்டு போகிறேன் நான். இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கார்பரேட் வந்து எங்களோட இதை தொழிலை பாதிக்குதுன்னு. 75% ஆட்டோ எப்படியும் யாராவது ஓலாவில் இல்லை ஏதோ ஊபரில் நீங்கள் இது பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அவங்க தொழில் கொடுக்குறாங்க. அதனால் அந்த சைடு போயிட்டோம் நம்ம. உங்களையே அறியாமல் நீங்கள் அங்கே போய் தான் இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு அதில் வியாபாரம் வருது. கிடையாது, என்னுடைய முதலீடு அது. என்னது என்னுடைய ஆட்டோ ஒரு 2 லட்சம் ரூபாய் பெருமனம் உள்ள ஆட்டோ, 2 லட்ச ரூபாய் பெருமனம் உள்ள ஆட்டோ. அந்த ஆட்டோ என்னுடைய முதலீடு. என்னுடைய முதலீடில் நான் தான் லாபம் சம்பாதிக்கணுமே தவிர என் லாபத்தில் முழு தொகையும் அவருக்கு போகக்கூடாது. ஓலா ஊபர் நிறுவனம் தன்னுடைய லாபத்துக்கு என்ன பயன்படுத்துறது தான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை நம்ம தேவைக்கு தான் நிறுவனத்து மேலே வைக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அவருக்கு பதிலே சொல்லலை. சரி, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி கேட்குறாரு. இப்போது ஓலாவோட நிலமை ராபிடோட நிலமை என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. ஒரு அடுத்த தொழிலாளியும் நான் சொல்கிறேன். முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1000 rupees ஓட்டுறாங்கன்னு வச்சிங்களேன் ஓலாவில், நம்ம ஓட்டுறவங்கள சொல்கிறேன், ஓட்டுறாங்கன்னு வச்சிங்கன்னா அதில் இத்தனை %, அதாவது ஒரு சவாரிக்கு 30,000 40,000 வழி முன்னாடி எடுத்தாங்க. இது பயணிகளுக்கு தெரியாது. 30,000 40,000 ஒரு சவாரிக்கு எடுத்துருக்குறாங்க. சில மற்ற நம்ம வந்து மற்ற தொழிற்சங்கம் மற்றதெல்லாம் போராடின பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு பிளாட்ஃபார்ம் கட்டணமாக 30 ரூபாய் எடுக்க ஆரம்பித்தாங்க. எங்கே எத்தனை சதவீதம் போகுது? 10% கம்மியாக்கி அது வந்து இப்போது 30 ரூபாய் ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டணம்னு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னீங்க 2 வீலர் பைக் டாக்ஸி சொல்கிறீங்க இல்லையா, அந்த இதுக்கே வந்து இப்போ அவங்க எவ்வளோ வாங்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கட்டண குறைப்பே வந்து நாங்கள் பல ஆண்டு காலம் போராடி 11 வருஷமாக போராடி தான் இந்த ஓலா ஊப்பருக்கு எதிரான சில எடுத்து தான் இந்த 30% இந்த 10% கட்டணத்தை கம்மி பண்ணி பிளாட்ஃபார்ம் கட்டணமாக மாற்றணும். இது அந்த பேசஞ்சருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது இங்கேருந்து நான் வந்து போகிறேன்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஆட்டோ டிரைவருக்கு தானே பாதிக்குது. இவருடைய காசை எடுத்து என்கிட்ட கொடுத்து என்கிட்ட இருந்தே ஓலாக்காரன் எடுத்துடலாம். அப்போது அது மறைமுகமான திருட்டு. இது வந்து சுய தொழில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அது வந்து நீங்கள் அரசு வந்து நாங்கள் மீட்ரு கொடுக்கல, நான் அதுக்கு தான் முன்கூட்டியே சொன்னேன், பறக்கும் படம்லாம் போட்டு பிடிச்சாங்க. அப்போது இப்போ நீங்கள் மீட்ரு போட்டு ஓட்டினா நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கலையா, பிடிச்சி இவங்க மீட்ரு எக்ஸ்ட்ரா கேட்டாங்களா, அப்போ விசாரித்தாங்க கேட்டாங்களா, எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னு சொன்னால் அப்பயே வண்டி உள்ளே போய்ட்டு ஆர்டிஓக்கு போயிடுச்சு. பல வண்டிகளை பல வாட்டி வந்து நாங்கள் உள்ள ஃபைன் கட்டி எடுத்துருக்குறோம். அப்போது ஒருத்தரை திருத்தறதுக்கும் இப்போ சொன்னார் சில பேர் தான் யாருமே மீட்டருக்கு மேலே கேட்க மாட்டீங்களாண்ணே? புரியல. இப்போ வந்து ஒரு சவாரிக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 300 ரூபா வருது அமௌண்ட்டு,
300 மேலே கேட்க மாட்டீங்களா? நாங்க கேட்டதே கிடையாதுங்க. மீட்டர் போட்ட ஓட்டுன காலகட்டத்தில் நீங்க கேட்கலண்ணே. வந்து ஒரு 100% இருக்காங்க, அதுல ஒரு 2% பேர் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. மீதி 98% இல்ல அப்படிதான் சொன்னீங்களா? இந்த பாயிண்ட் தான் எல்லா தொழிலும் இருக்குன்றீங்களா? இது ஒரு நியாயப்படுத்துறதுக்கான கண்காணிக்க வேண்டியது யாருடைய ஏற்பாடு? கேள்வி கேட்கக்கூடியது யாருடைய ஏற்பாடு? பொதுமக்கள் கேள்வி கேட்கணும். மீட்டர் கட்டணம் பொதுமக்கள் தான் கேள்வி கேட்கறாங்க. இப்ப என்னன்னா 100 ரூபாய் போற இடத்துல நீங்க வந்து 200 ரூபாய் கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு கட்டண நிறுத்தி தீர்மானிச்சதுக்கு அப்புறமா விலைவாசி உயர்வு அடுத்த 3 மாதத்துல எப்படி நிகழுது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எப்படி நிகழுது, இதெல்லாம் கணக்கிட்டு என்னை வழி நடத்த வேண்டியவன் தவறனுடைய விளைவு தான் எங்களுக்கெல்லாம் இந்த சூழ்நிலை. ஓலா ஊபர் மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா? ஓலா ஊபர்னா யார் அவன்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நபர் அவன் கிடையவே கிடையாது. சட்டத்தில் உள்ளது ஒரு கேஸ் அவன் மேலே போட்டு பாருங்க, செல்லாதரா அவன் சட்டானுவான். என் நாட்டில் வந்து அவன் பணம் சம்பாதிப்பான், எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான். அவன் வந்து அவனுடைய சட்டம் தான் அவனுக்கு செல்லும்னா அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன ஒரு மாதிரி ஆகும், அவனை ஒரு மாதிரி ஆகும் தானே பார்வை பார்க்குது. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்குது. இருக்கிற லாபத்தை ஒட்டுமொத்தமாக சுரண்டி எடுத்துன்னு போகிற நபருக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு மேலே நம்மளுக்கு கோவம் வரணுமே தவிர ஆட்டோ டிரைவர் மேலே வரக்கூடாது. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி நீ மீட்டர் உயர்த்தி கொடுக்கல, இது தான் அப்படின்னு சட்டம் போட்டு அதை தான் நீ அமுல்படுத்தணும் அப்படின்னு அரசு எந்திரமாக கரெக்டாக செயல்பட்டால் எல்லா துறையிலையும் கரெக்டாக இருக்கும். இந்த உலக வணிகமயமாக்கல், அப்புறம் இந்த கார்ப்பரேட்ஸு, இதை வந்து நம்ம இப்போ சமீப காலமாக இது வந்து ரொம்ப ஒரேடியாக வந்து ரொம்ப மட்டம் தட்டி ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா பல வேலை வாய்ப்புகளை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கார்ப்பரேட்ஸ் உள்ளே வராங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே, பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா இருக்கும்? 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அடுத்து வேலை தேடும்போது கார்ப்பரேட்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு வேலை கொடுத்துருவான். எங்களுக்கு வேலைக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். அந்த இடத்துல நாங்கள் வந்து கார்ப்பரேட்ஸை குறை சொல்ல முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. இப்போ இவங்களாம் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறீங்க தெரியுமா, ஒரு தப்பு செய்கிறீங்க தெரியுமா. இப்போ இவ்வளோ குறைகள் நிறைகள்லாம் சொல்கிறீங்களே, இது அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் அதை நிவர்த்தி பண்ணியிருந்தா இவங்கள மாதிரி ஆட்கள் உள்ளே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே. இல்லைண்ணே, அதோட இது ஒன்று இப்போ என்னென்னா, நம்ம ஆட்டோ இதுக்குள்ளேயே இருப்போம். இந்த இதுக்குள்ளேயே மொத்தமாக பேசுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே நீங்கள் சொன்னீங்கல்ல, இவங்க ஒரு 15,000 கொடுக்குறாங்க, 20,000 தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே தான் வாழ்க்கை நடத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவர் சொன்னார் ஒரு 500 ரூபாய் 250 ரூபா இடத்துல வந்து 500 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது வந்து சில சமயங்களில் வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இவ்வளோ தான்ப்பா இருக்குது, இவ்வளோ தான்ப்பா கொடுக்க முடியுமான்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு ஒரு பேரம் பேசுறதுல வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணுவாங்க. இப்போ அந்த சமீப காலங்களில் அந்த போக்கு எப்படி இருக்குன்னா, 50 ரூபா கொடுக்கலையா வைஃபோனை, 100 ரூபா இல்லையா ஃபஸ்ட்டு வேறு சவாரிப்பார். இப்போ இது உங்கள் என்ன சொல்லுது குற்றச்சாட்டாக வைக்கிறேன்னே, இது இப்படி நடக்குது. ஓலா ஊபர் மட்டும் இல்லைண்ணே, இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஓலா ஊபர் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வந்து ஓலா ஊபரில் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல நான் ஒரு ஸ்டாண்ட் ஆட்டோவுக்கு போகிறேண்ணே. ஒரு ஸ்டாண்ட் ஆட்டோவுக்கு போகும்போது வந்து இல்லைப்பா இதுக்கு மேலே எல்லாம் வர முடியாது, போ பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அதே இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் உடனே வந்து ரேப்பிடோ புக் பண்ண போகிறேன், ஓலாவை புக் பண்ண போகிறேன், ஊபர் புக் பண்ண போகிறேன். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தில் வச்சு இல்லாட்டி இவங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை வச்சு அவங்க வருமானத்துக்குள்ளே அந்த இடத்துல வந்து அன்னைக்கு போய் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பார்க்குற வேலை இதுதான். இது பொதுவாக இதுதான் பொதுமக்கள் வைக்கிறது கோவமே. இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லும் போது தான் உங்கள் போராட்டம் வந்து நியாயமாக இருக்குது, உங்கள் போராட்ட கோரிக்கைகள் நியாயமாக இருக்குது. ஆனால் உங்கள் கூட நிற்க வேண்டியவங்க யார்? பொதுமக்கள். இப்போ என்ன இதில் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டிங்க? நீங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தீங்க, நிறுத்தத்துக்கு வந்தீங்க, அங்கே வந்து கேட்டாங்க, அங்கே வந்து இவ்வளோ தான் எனக்கு கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா போ முடிஞ்சிச்சா? ஒரு நிமிஷம் சாதாரணமாக இருக்குது. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் சொல்லிட்டு அதுக்கான சாதாரணமாக இருக்குதா? அதே ரேப்பிடோ ஓலா ஊபர் போன்ற கம்பெனிக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்க, அங்கே என்ன பதில் வருது? 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன், அவள் தானே வருது. இங்கே வாங்குற இங்கே போகணுன்னு சொல்கிற கோவம் அங்கே 50 ரூபா கொடுத்தா தான் வருவான்னு சொல்கிற இடத்துல வராது. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, வந்தால் கூட இப்போ நான் ஒரு மீட்டர் கட்டணம் போட்டேன், எனக்கு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, அந்த மீட்டர் கட்டணத்துக்குள்ள நான் ஓட்டுறேன், நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? போக்குவரத்து துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. போக்குவரத்து துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ஏன் வண்டியை ஆர்டிஓவில் பிடிச்சிருவான், சீஸ் பண்ணிடுவான். இதே போய் இந்த ஓலாவோ ராபிட்டோவோ போன்ற நிறுவனத்தில் இந்த இவங்க வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? சவாரியை கட் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்றீங்க? தண்டிக்க வேண்டியது யார்? அரசு தானே தண்டிக்கணும்.
நான் குற்றம் பண்ணிட்டேன், அப்போ நான் தண்டனை யார் கொடுக்கணும்? யாரோ ஒரு நபர் மூன்றாவது நபர் கொடுக்க முடியுமா? அது அரசுக்கு உட்பட்டு தானே இருக்கணும். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கான மீட்ரு கட்டணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வியை கொடுத்த பிறகு 2 வருஷம் பொறுத்து 1 வருஷம் பொறுத்து இப்படிலாம் நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்களே, இது நடைமுறையில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. 11 ஆண்டு காலமாக நாங்களும் சொல்கிறோம். இப்போ அவர் சொன்னார், அவருடைய வலி புரியுது, வேதனை புரியுது, அவருடைய குடும்ப சூழ்நிலை புரியுது. அந்த சூழ்நிலை விட மோசமான சூழ்நிலை என்னுடைய சூழ்நிலையும் இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாவது 20,000 இருக்குது. அந்த குறைஞ்சபட்சம் ஊதிய கூட எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, என்னுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, என் குழந்தைய படிக்க வைக்க முடியல, நான் அன்றாட உணவுக்கு காசு வைக்க முடியலங்கிற பிரச்சனையும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ எனக்கு அந்த குறைஞ்சபட்ச ஊதிய கூட உத்தரவாதம் இல்லாத தொழிலை நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன் தொழிலை அழிக்கிறதுக்கு ரேபிட்டோ போன்ற பன்னாட்டு நிறுவனத்தில் ஆப்பு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு கூட ஏன் நாங்கள் வைக்கிறோன்னா, இப்போ நான் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்கேன், எனக்கு எல்லா விஷயமும் பண்ணுறேன், கவர்மெண்ட்டை சார்ந்தே இருக்குது. என்னுடைய தொழில் ஓட்டுநர் தொழில் கவர்மெண்ட் சார்ந்தே நான் பதிவு பெற்ற நல வாரியத்தில் இருக்கிறேன். என்னோட தொழில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில். அப்படி ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்டதா ராபிட்டோனா ராபிட்டோ மட்டும் இல்லை, ராபிட்டோ ஒரு ஆப்பு. நான் பைக் டாக்ஸியே சொல்கிறேன். அதில் எல்லாமும் இருக்குது, ஓலா இருக்குது, ஊப்பர் இருக்குது, இந்த மாதிரி இப்போ நிறையா கம்பெனிங்க இருக்குது. அப்படி சம்மந்தப்பட்டதா? அப்படி ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு வண்டி வாங்கினா டாக்ஸி கட்டுறேன், பர்மிட் கட்டுறேன், இத்தனை வருஷத்துக்கு வேணால் இது கட்டணும், வண்டி இது எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதுக்காகவே பொது இதுக்காகவே நான் வாங்கின வண்டியை என்னால் இயக்கும்போது என்னால் நஷ்டப்படுறேன். ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக போக்குவரத்து தன்னுடைய இதுக்காக வாங்கின ஒரு பைக் டாக்ஸியை ஒரு ஆப்பு மூலம் ஓட்டி அவங்களால சம்பாதிக்க முடியும். பார்ட் டைமாக இருக்கட்டும், அந்த 2 மணி நேரம் தான் ஒரு ஓட்டுறேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த 2 மணி நேரத்தில் 4 சவாரி எடுப்பாருன்னு வச்சுக்கிங்களேன். அவர் எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம், காசு எவ்வளோ வேணால் இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. அந்த 2 மணி நேரத்தில் அந்த ஒரு சவாரி ஒரு ஆட்டோ தொழிலாளி கிடச்சா அவங்க குடும்பம் பிழைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நான் வீட்டில் இப்போ நான் ஆஃபீஸ்க்கோ ஏதோ போகிறேன்னா ஒரு ஆளுக்காக நான் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா என்கிட்ட ஆப்ஷன் நிறைய என் கண்ணுக்கு எதிரில் இருக்குது. அப்போது எனக்கு எது சீப்போ அதை தான் நான் பார்த்து போவேன். அதுதான் நான் சொல்ல வரேன். காரு உயர்ந்துருச்சு, அவங்களுக்கான வியாபாரம் அடிபடுது. சென்னை மாதிரியான இதில் நான் சொல்கிறேன். சாருக்கு ஒரு கேள்வி நானே கேட்குறேன். நீங்கள் கேட்டது தான். அதாவது உங்கள் முன்னாடி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒரு 10 இடம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன். ஃபுல் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்த வாங்குவீங்களா, சேஃப்டியான இடத்த வாங்குவீங்களா, இல்லை புறம்போக்கு இடத்த வாங்குவீங்களா? இப்போது இல்லை இருங்க, எல்லாமே என்ன யோசிப்பாங்கன்னா, அது உண்மையாக, அது நேச்சுரலாக, இது டாக்குமெண்ட் இருக்குது, இது எந்த எதுவும் சிவில் எதுவுமே கிடையாது, பிரச்சனை கிடையாது, இந்த நிலத்தை நம்ம வாங்கலாம். அதுதான் நம்ம அது எல்லாருடைய மனநிலையும் அங்கே தான் இருக்கும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஆட்டோவில் உனக்கான பாதுகாப்பு இருக்குது, நீ அடிப்பட்டாவோ விபத்துக்குள்ளானாவோ அதுக்கான இன்சூரன்ஸ் இருக்குது, உன்னை நான் சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு உங்களுக்கே தெரியும், உங்கள் கண்ணுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்த போய் சேருன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம முரண்படுறோமே. உங்களுக்கு 10 விஷயம் தெரியும், உங்களுக்கு 10 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அந்த 10 ஆப்ஷனில் 9 ஆப்ஷன் உனக்கு சேஃப்டி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போது அதே கேள்வி நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏன் போய் வாங்கலை, ஏன் மளிகை கடை நம்ம ஏரியாவில் இருக்கிற இது ப்ரொவிஷன் ஸ்டோரோ இல்லை ஹோல்சேல் கடையில் ஏன் வாங்குறீங்க? இங்கே மலிவாக இருக்குது, இங்கே மலிவாக இல்லை, நீங்கள் எதை பார்த்து வாங்குவீங்க? அங்கே நாங்கள் தரத்தை பார்த்து தான் வாங்குவோம். தரத்தை பார்த்து வாங்குவோம். காசு கம்மியாக அதிகமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, அதாவது பொருள் ஒன்றுங்க, அங்கே பருப்புனா ஒன்று தாங்க. இல்லைங்க, நான் சொல்லுன்னா பருப்புனா ஒன்று தான், துவரம் பருப்புனா ஒன்று தான், உளுத்தம் பருப்புனா ஒன்று தான். இங்கே போக்குவரத்துன்னு வரும்போது ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது, பஸ்ஸு இருக்குது, அப்புறம் பைக் டாக்ஸி இருக்குது, இத்தனை வெரைட்டி இருக்குல்ல. உணவை கூட எடுத்து வந்து அதை கம்பேர் பண்ண இல்லை எக்ஸாம்பிளாக நான் கேட்குறேன். உங்களுக்கு கம்மியாக இருக்குன்றதுனால தான் நம்ம கட்டுப்படி எங்கே ஆகுதோ அங்கே போய் தான் வாங்குறோம். அது தாங்க சொல்கிறேன், தரம் இல்லாத பொருளை வாங்காதீங்க நான் சொல்கிறேன். அதே கேட்குறேன், மளிகை கடையில் தரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் தரம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, நீங்கள் மட்டும் மலிவான இது. அவர் சொல்கிற பாயிண்ட் தான். என் வருவாய்க்கு தகுந்த என்னால் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, என்னால் எனக்கு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோவில் 50 ரூபா கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னால் 10 ரூபாயில் அந்த இடத்துக்கு போக முடியும்னா நான் பஸ்ஸில் போயிட போகிறேன். கரெக்ட், பஸ்ஸில் போயிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் அவசரம், என்னால் 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 25 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் 25 ரூபாயில் போகிறேன். எனக்கு அதில் நீங்கள் சொன்னீங்களே சேஃப்டி கிஃப்டிலாம் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு எங்களுக்கும் தேவை தான். சேஃப்டிலாம் கொண்டு வாங்க, இல்லைன்னா வேணாம்னு சொன்னேன். ஆனால்
எனக்கான 25 ஆப்ஷனே வந்து நீங்கள் வேணாம், நீ 25 ஆப்ஷன் எடுக்காத நீங்கள் சொல்லும் போது தான் இங்கே இருந்து பாயிண்ட் வருது. நான் அவசரமாக போகணும், நான் சீக்கிரமாக போகணும், அப்போ எனக்கு பைக் டாக்ஸி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அரசு அனுமதிக்கலையே, அப்போ நீ குற்றத்துக்கு துணை போகிறேன்னு தானே அர்த்தம். உங்கள் வீட்டில் பசங்க இருப்பாங்க, வீட்டுக்காரமாக இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் கூப்பிட்டு போக முடியல, அவங்க வீட்டில் வந்து புக் பண்ணுறாங்க, ஓலா புக் பண்ணுறாங்க, இது ஏதோ ஒரு புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த பக்கத்தில் இருக்க டிரைவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து 250 ரூபா காட்டுது. 250 ரூபா காட்டும் போது அந்த பக்கத்தில் இருக்க வந்து டிரைவர் அண்ணா வந்து 350 ரூபா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் பையனோ உங்கள் மகளோ உங்கள் ஒய்ஃபோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ வந்து இப்படி கேட்குறாங்க, அப்போ ஆட்டோக்காரங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நானாக இருந்தா அதை கட் பண்ணுறோமா, நீ அடுத்த ஆப்ஷனுக்கு போமா, அடுத்த ஆப்ஷன்னா அடுத்த வண்டியை புக் பண்ணு, எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது சொல்லுன்னு சொல்லுவேன். சரிண்ணே, நீங்கள் தான் உங்களை மாதிரி தான் எல்லா ஆட்டோனும் சொல்லுவாங்களாண்ணே, அது மட்டும் தானே என் கேள்வி. புரியல, எல்லாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அவ்வளவுதானே நான் சொல்றேன். 11 வருஷம் அது மீட்டர் கட்ட யாருமே பேச மாட்டேன்றாங்க. மீட்டர் கட்டத்துக்கு நான் திருப்பி வரேன். நான் கேட்ட கேள்வி வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் கேட்கறேன். அதுல இருந்தே பதில் சொல்றேன். ஏன் அது என்னுடைய மகள் வரும்பொழுது என்னுடைய வயதுர்ந்த டிரைவர்ஸ் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அணுகி இருந்தால் சார் சொல்ற மாதிரி நிலைமை வராது. 200 ரூபாய் கேட்க வேண்டிய இடத்துல 250 ரூபாய் அவர் கேட்க மாட்டார். சந்தோஷம் தானே, பிரச்சனை. இப்ப நீங்க சொல்ற அப்படி ஒரு பாட்டு தான் எல்லாருமே சொல்லல. ஆரம்பத்துல இருந்து இப்ப எல்லாரும் ஆக்சுவலா வந்து எல்லா இப்ப ரேபிடோ நீங்க சொன்னீங்கல்ல, ரேபிடோட சில விஷயங்கள் தப்பா நடக்குது சொல்லும் போது சில விஷயங்கள் தப்பா நடக்குதா செய்யுது. ஆனா பொதுவா பெரும்பாலான ஆட்கள் வந்து யார் ரேபிடோவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்துக்கு அந்த அந்த புள்ளியில் தான் பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இந்த பக்கம் நீங்கள் சொல்லும்போது அண்ணன் சொன்னார் நான் மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் 250 ரூபா இல்லைம்மா கட் பண்ணுமான்னு சொன்னேன், ஏற்றுக்கிறேன், அண்ணன் சொல்கிறது கரெக்டு, நீங்களும் சொல்லுவீங்களா ஓகே, நீங்கள் 4 பேர் சொல்கிறீங்களா ஓகே. ஆனால் பெரும்பாலான ஆட்டோக்காரர்கள் இவங்க பார்க்குறவங்க நாங்கள் பார்க்குற ஆட்கள் அப்படி கேட்கலேன்ற பட்சத்தில் தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் நீங்கள் நடந்து இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்க மாட்டோம். நீங்கள் இது மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க, குறைகளை எப்போவுமே நம்ம வந்து நல்லது சொல்ல வேணாம், இருக்கிற குறைகளை தான் நம்ம சொல்ல முடியும், திருத்தறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதில் மாற்று கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓலா ஊபர் போன்ற மற்ற கம்பெனிலாம் வந்த பிறகு என்னன்னா அந்த தொழிலினுடைய தன்மை தெரியல, புதுசாக வர்றவங்களுக்கு அதை எங்களால் சொல்லி கொடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சொன்னதெல்லாம் அங்கே நடக்குது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு மற்ற இப்போ நீ நிறுத்தத்தில் இருக்குன்னா அந்த கட்டுப்பாடு வரும். அப்போ அவங்க நிறுத்தமே இல்லாமல் அப்படியே போயின்னு இருக்கும்போது எங்களாலே அவங்கள சரி பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. இனிமே பாருங்களேன், நான் வந்து இனிமேல் எங்கள் ஆட்டோ கூட உங்களை மட்டும் தான் கால் பண்ணி பேச போகிறேன், வேறு யாரையுமே கூட மாட்டேன். நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு மட்டும் தான் கால் சொல்கிறேன். இதுதான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து எந்த தொழில் சார்ந்த பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, அவரோட வாழ்வாதாரம் பாதிக்குதா? இப்போ நான் தொழில் சார்ந்திருக்கிறேன், என் தொழிலில் எனக்கு வருமானம் கிடையாது, அதுக்கான போராட்டத்தை நான் எடுப்பேன், அதுக்கான என்ன வேணால் நான் செய்வேன், என் குடும்பத்தை பாதுகாக்கணும். இப்போ அவர் சார் சொல்கிறார் நான் பார்ட் டைமாக 2 மணி நேரம் ஓட்டுறேன் அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள், நீங்கள் சண்டை போடுங்க, உங்களுக்கான கோரிக்கை வைங்க, பண்ணுங்க நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறீங்க இல்லைங்க நான் என்ன அதுக்குன்னா நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், அவங்ககிட்டலாம் கேட்க மாட்டேன், அவங்க கொடுக்குற சம்பளத்தை நான் வாங்கிப்பேன். அதுக்காக பதில் அடுத்தவங்களுடைய தொழில்னு ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷ்னல் தொழில் எங்களுக்கு, நான் அதில் பார்ட் டைமாக 2 மணி நேரம் எனக்கு என்ன தேவையோ அதை நான் ஓட்டு போவேங்கிறதுக்கு காரணம்னா அது எங்களால் ஏற்க முடியாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். எப்போவுமே ஒரு விஷயம்னே, ஒரு தொழிலை அழிச்சிட்டு ஒரு தொழிலை கொண்டு வர்றது கார்ப்பரேட்டு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கார்ப்பரேட் ஏன் நீங்கள் உள்ளே வரும்போதே அப்போ இந்த அளவுக்கு எதிர்க்கலை, இப்போ ஏன் அதை எதிர்க்கிறீங்க? இப்போவும் நான் சொல்கிறேன் எதிர்க்கலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, எதிர்க்காம நீங்க வெளியே இருந்துட்டு அந்த வார்த்தையை சொல்றீங்க. இல்ல அதையும் சொல்றேன், ஏன் எதிர்க்கலைன்னு நீங்க இப்ப எதிர்க்கிறீங்க காரணம். ஆனா உங்களை பார்த்தாவே எங்களை மாதிரி இப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பைக் டாக்ஸி நீங்க ஓட்டுறீங்கன்னு சொன்னா பைக் டாக்ஸியை ஓட்டுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. நாங்கள் உங்களை எதிர்க்கல, நல்லா புரிஞ்சுங்க, தயவு செய்து புரிஞ்சுங்க. உன்னை எதிர்க்கிறது என் வேலை கிடையாது, நீங்களும் நானும் சண்டை போடுறது வேலை கிடையாது. நாங்கள் எதிர்க்கிறது நீ அந்த ஆப்பு வச்சா தானே ஓட்டுறா, அந்த ஆப்பை எடுத்துட்டா அவங்களுக்கு எங்களுக்கு மன மோதல் இல்லை, அப்போ நீ அந்த ஆப்பை எடுங்கிறது தான் கார்பரேட்டர் கூட தான் சண்டே ஓஞ்சி. திருப்பி கேட்குறேன் நான், ஆப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோ ஓட்டுறது மாதிரி ஒரு விஷயம் வரையறுக்கப்பட்டு அரசே வந்து பைக் டாக்ஸியை வந்து அனுமதிச்சிருச்சு.
ஆப்லாம் கிடையாது. அப்போ அலோவ் பண்ணுறீங்களா? ஓட்ட விடுவீங்களா? அது வரட்டும், அது சாத்தியமானு பார்க்கும். அது சாத்தியமான நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது சாத்தியமாக ஆக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணுன்னு தான் நினைக்கிறான். அவன் வந்து எப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்குது, ரேட்டு கூட இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க கூட டாக்ஸி பைக் டாக்ஸியில் போகிறாங்க. என்ன காரணமாக அவனுக்கு 100 ரூபா 150 ரூபாங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அவன் சேஃப்டி அவன் பார்க்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி சேஃப்டின்னு சொல்கிறது இந்த இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டால் அவன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க சேஃப்டின்னு. ஆனால் அவன் எதிர்பார்க்கல. எனக்கு தேவை 10:30 நான் படத்துக்கு போகணும், ஏன்னா 10 மணிக்கு டி நகரில் புக் பண்ணுறேன், ஏன்னா கமலாவில் விட்டுருங்க, எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், நீ எந்த சந்தில் வேணாலும் போ, நீ ஹெல்மெட் கொடுக்காம இரு, கொடுத்தா கூட பாதி பேர் போடுறதில்ல. ஸோ மக்களே வந்து அதை வந்து மூழ்கிட்டாங்க. எனக்கு சேஃப்டி தேவையில்லை, எனக்கு தேவை ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு இன்றைக்கி உலகம் சுற்றிட்டு இருக்க ஸ்பீடில் அவனும் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு மத்தியில் சண்டை போடுறது யாருன்னா நீங்களும் நானும் மட்டும்தான். மக்கள் அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. தனி மனிதன் எல்லாருடைய சிந்தனையிலையும் தவறை நியாயப்படுத்துகிற போக்கு தான் வளர்ந்துருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் சட்டத்துக்கு புறமாக நடக்கிறேன், ஆனால் நீ சாமர்த்தியமாக நடந்துக்கோ. இப்போ ஹெல்மெட் அணிஞ்சு ஓட்டணும், ஹெல்மெட் அணிஞ்சு தேவையில்லைன்றாரு பொதுமக்கள். எனக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, எந்தெந்த லிமிட்டில் எவ்வளோ ஸ்பீடு போகணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது, அதையும் மீறுறாரு. அப்போது அவர் தேவைக்காக சட்டத்தை மீறினா அதில் சாமர்த்தியம் நம்ம புரிஞ்சிங்கன்னா அது எவ்வளோ பொதுமக்கள். அது வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அம்மா பக்கம் நிற்கிறதா பொண்டாட்டி பக்கம் நிற்கிறதான்னு பார்ப்பான். இது எந்த பக்கம் நிற்கிறதுனே தெரியாதுன்னு ஒரு கட்டத்தில் நிற்போம் தெரியுங்களா? உங்கள் கஷ்டத்தையும் சொல்கிறீங்க, அவங்க கஷ்டத்தையும் அவங்க சொல்கிறாங்க, எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் வீட்டில் இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் டி நகருக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? தீபாவளி டைம்னா. இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டு 10 நிமிஷத்தில் ஆன்லைனில் எல்லாத்தையும் பண்ணுறோம். இதை தான் நீங்கள் கார்பரேட்ஸ்ன்னு சொல்லி எதுக்குறீங்க, பரவாயில்ல. ஆனால் அது பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது ஒரு பெனிஃபிட் தான். எங்களோட டைம் சேவ் பண்ண முடியும், எங்களோட நேர விரயம் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு சீரியஸ்லி ஒரு இடத்துல இப்போ அவசரத்துக்கு போவோம், அந்த சமயத்தில் போய் நம்ம ஆட்டோ கிட்ட நிற்போம், ஒருத்தர் கூப்பிட்றோம். இப்போ நான் உங்களையே யாரையோ கூப்பிட்றேன் வச்சிங்களேன். இப்போ இவர் சொல்கிறாரு நான் நியாயமாக கேட்பேன் அப்படின்ட்டாரு. இவரை மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 400 500 கேட்பாங்க. நான் என்ன வீட்டில் உட்காந்துட்டதுக்கு ஓலா டக்குன்னு எடுத்து பார்ப்பேன், ஒரு 200 தான் காமிக்கும், வீட்டு வாசலில் வந்து நிற்கும். இது உங்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது நிஜமாகவே இது வந்து உங்களுடைய உழைப்பு சுரண்டலாக கூட இருக்கலாம். ஆனால் பொதுமக்களாக பார்க்கும்போது எனக்கு அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆத்ம திருப்தி. நிஜமாகவே வீட்டில் உட்காந்து சரி எனக்கு நேரம் விரையும், வீட்டு வாசலில் வந்து நிற்குதுண்ணா, பொதுமக்கள் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கண்ணா. உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொன்னீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதை ஏற்றுக்கிறேன், அது உண்மை தான். இவங்க சைட்லேருந்து ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க, அதுதான் நான் சொன்னேன் சார். அந்த பக்கம் நிற்க முடியல, இந்த பக்கமும் நிற்க முடியல. ஓலா ஊப்பர் புக் பண்ணும்போது அதை ஓட்டுறது எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர் தானே. ஐயோ சார், அவன் ஒரு நிமிஷம் வந்து எல்லாம் முடிவெடுத்து ஆஃப் பண்ணிட்டேன்னா எங்க எப்படி நீங்க புக் பண்ணுவீங்க? நான் அதுதான் சார் சொல்றேன். உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். இதை வந்து அரசாங்கங்கள் நீங்க உங்களுடைய கோரிக்கையை எடுத்துட்டு போய் கொடுங்க. ஒரு அரசாங்கம் ஒரு முறைப்படுத்தட்டும், ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு ஆப் கவர்மெண்டே உருவாக்க சொல்லி தானே நாங்க போராடி. நான் இங்க இருக்கிற நீங்க 4 பேர் சொல்றீங்கல்ல, ஆப் வேணாலும் வச்சுங்க, நீங்க இது கவர்மெண்ட் ஆப் ஓபன் பண்ணுங்க. இல்லைண்ணா, நீங்கள் 4 பேர் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுது. உங்கள் 4 பேர் மாதிரி கிடையாதுண்ணா, யதார்த்தத்தில் இருந்து பேசுங்க. உங்கள் 4 பேர் மாதிரி பல பேர் கிடையாது. எப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸ்க்கு இதே புந்தமல்லிலேருந்து இங்கே ஆஃபீஸ்க்கு நான் வரேன், நான் ஆட்டோவில் ஓலாவில் வரேன். ஒரு நார்மல் ஒரு பப்ளிக் ஒருத்தர் வராரு, ஒரு ஆட்டோக்காரர் வராரு, ஸ்டாண்ட்லேருந்து வராரு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட கேட்குறேன், குறைந்தபட்சம் 150 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக வாங்குவார்னா, நான் இல்லைன்னு சொல்லலை. நேரம் ஆப் பண்ணி எல்லாமே அந்த ஆப் ஆஃப் பண்ணிட்டேன்னாக்கா நீ எங்கே புக் பண்ணி என்ன எப்படி ஒரு அப்போ நாங்கள் ஆனால் அது நீங்கள் அதுக்கு தான் வச்ச ஆப்பு பைக் டாக்ஸி. நீங்கள் அண்ணே 1 மணி நேரம் நீங்கள் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணா 1 மணி நேரம் வச்சான் பைக் டாக்ஸி ஆப்பு. சிங்கிளாக போ, டபுளாக வெயிட் பண்ணு, அந்த கார் உங்களுக்கு அடுத்து காரு ஓகே நீங்கள் 300 ரூபா கேட்பேன். அவன் என்ன ஏசியில் ஒரு 60 ரூபாயில் போன் வச்சான். அதான் கார்பரேட் ஐடியா. நம்ம இங்கே எல்லாமே சண்டை போட்டுனுக்குறோம். இப்போ முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பெருசாக எதுவும் கேட்கல, ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சிரு. ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சிரு. கிட்டத்தட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கோர்ட்டு உத்தரவு போட்டு மீட்டர் கட்டணம் போட சொல்லி அதை தமிழக அரசு கொடுக்கலங்கிறது எங்களுடைய இது நாங்கள் நடத்தாமல் இல்லை, போராட்டம் பண்ணாமல் இல்லை, கோரிக்கை கொண்டு போய் கொடுக்காமல. சார் சொன்ன மாதிரி எல்லா கட்டத்துலேயும் அதை நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் தொழிலை நான் பாதுகாக்கணும்னா நான் முதல்ல போராடணும் இல்லையா? உன் தொழிலை பாதுகாக்கணும்னா நீங்கள் போராடணும். அப்போது அவங்க குடும்பத்தை பாதுகாக்கத்தான் எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை கூட நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏதேனும் ஒரு மெசேஜோட நல்லதோட நம்ம செஞ்சோம்னா கரெக்டு. என் பக்கத்து வீடு எரிஞ்சா என்ன, என் வீடு நல்லா இருக்கணும்னு நினச்சா அது சரியானது இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். அதனால் பக்கத்து வீடு எரியும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா
நான் பாதிக்கிறேன்னா என் தொழிலாளி பாதிக்கக்கூடாது, என் தொழில் பாதிக்கக்கூடாது. இது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இப்போ நடக்கணும். நீங்கள் இன்றைக்கி நடக்கிறீங்க, இன்றைக்கி பைக் டாக்ஸிங்க, நாளைக்கு பைக் டாக்ஸி வந்து தடை பண்ணிட்டா ஆட்டோ ஓட்ட வந்தால் வரவேற்போம். அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் ஒரு இதை கேட்டுக்கிட்டேன், ஓகே நீ பைக் டாக்ஸி சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி, இதை விட அடுத்து ஒன்று கொண்டு வருவான்னு என்ன ஒரு அது அழகாகவே சொல்லலாம். நீங்கள் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அதாவது முதலாளித்துவம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் முதலாளித்துவம் வந்து தனக்கான சவக்குழியை தானே தோண்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த சவக்குழி தோட்டத்தில் லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சால் அந்த சவக்குழியை கூட முதலாளிகளே தோண்டி வச்சுப்பாங்க முன்கூட்டியேன்ற. நீங்கள் எப்படி போட்டாலும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்படியே தான் இருப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சி போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி என்ன காலகட்டத்தில் நம்ம எதிர்த்துக்கிட்டு நிற்கிறோமோ, அடுத்த 10 வருஷம் வரக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு அதுக்கு வேறு மாதிரி எதிர்ப்பு வினை ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப இது தப்பாக தான் இருக்கும். மலத்தில் நெளியும் புழு கூட அதுக்கான போராட்டத்தை அது வாழணுன்னா அது போராடி தான் ஆகும். அப்போ அதுக்கே அந்த போராட்ட கூட இருக்கும்போது மக்கள் தானே போராடி தானே ஆகணும். நீங்களும் போராடணும், நானும் போராடுவோம், போராடிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கை முடிகிற வரையும் போராட்டம் தான் வாழ்க்கைன்னு எல்லாரும் என்ன சொல்கிறது, நாங்களும் வாழணும், நீங்களும் வாழணும், எல்லாரும் வாழணும். நன்றி எல்லாம் வந்ததுக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சந்தோஷம்.